என் சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு நீர் செவிகொடும், என் கண்ணீருக்கு நீ மௌனமாய் இராதேயும். நம்ம வாழ்க்கையில நான் சொல்லுவோம், அநேக காரியங்களுக்கு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற போது, கேட்டு கொண்டிருக்கிற போது, சில நேரங்களிலே கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் பதில் கொடுக்காதவரை போல அவர் இருப்பார். நீங்கள் இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். இந்த மனுஷன் தாவீது எழுதுகிற சங்கீதத்திலே இப்படிப்பட்ட வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என் ஜபத்தை கேட்டு, முதலாவது அவர் ஜபம் பண்ணுகிறார், இரண்டாவது அவர் கூப்பிடுகிறார், மூன்றாவது அவர் கண்ணீர் வடித்து சில காரியங்களை கேட்கிறார். ஆனாலும் அதற்கு பதில் இல்லை. நீங்க கவனிங்க, வேதத்தை நீங்க புரட்டவனா, கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும், என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு நீ மௌனமாய் இராதேயும். நம்முடைய வாழ்க்கையில நீங்க கவனிங்க, ஜபம் பண்ணுகிறோம், கர்த்தரை கூப்பிடுகிறோம், சொல்லுவேன் கடைசியிலே என் கண்ணீரும் வடிச்சிடறோம். சில காரியத்தில் நம்ம கண்ணீரும் வடிக்கிறோம், ஆனால் மௌனமாய் இருக்கிற காரியம், ஒரு பதில் இல்லாத காரியம், ஒரு அந்த ஜபத்துக்குண்டான பலன் இல்லாத காரியம் இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். நீங்க கவனிங்கள், அடுத்த வசனம் 142வது சங்கீதம் நான் வாசிக்கிறேன். 142வது சங்கீதம் 1-5 வரை நான் வாசிக்கிறேன். தாவீது கெபியிலே இருக்கிற போது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள், வலது புறமாக கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலமும் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவன் உள்ள தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறீர். நீங்க கவனிங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். சில நேரங்களை நீங்க நல்லா கவனிச்சிங்க, அநேக காரியங்களில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், இது நடந்தா நல்லா இருக்கும், இது எனக்கு நடந்தா நல்லா இருக்கும், என் பிள்ளைகளுக்கு இது நடந்தா நல்லா இருக்கும், என் குடும்பத்திற்கு இது நடந்தா நல்லா இருக்கும், என் வாழ்க்கையில இது நடந்தா நல்லா இருக்கும் என்று நம்ம அநேக காரியங்களை கேட்கிறோம். சில நேரங்களிலே இதற்கெல்லாம் ஒன்றுமே யாருமே கேட்காதது போல, யாருக்கிட்ட நம்ம சொல்றோம் என்கிற அந்த பதிலே வராதது போல. நான் இப்போ நம்ம ஒருவரை கூப்பிட்டா என்ன வரும், என்னம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சொல்லுங்க பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இங்கே ஒரு பெரிய அமைதி. அவனுடைய சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை நான் ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை நான் அறிக்கை இடுகிறேன். எனக்கு என் வலது புறமாக கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை. நான் கூப்பிடுகிறேன், நான் சத்தமிடுகிறேன், என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லாம இருக்குது. எங்க இருக்கிறார்னா, சவுலுக்காக பயந்து தாவீது கெபியிலே அனாதையாய் அலைகிற போது ஒருவரும் கேட்பதற்கு, அவன் கஷ்டத்தை சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. எங்க போய் உயிருக்கு பயந்து எங்க போய் இருக்கிறான்னா, கெபியில போய் தங்கி இருக்கிறான். கெபி என்று சொல்லுவோமானால் ஒரு குகை, விலங்குகள் இருக்கிற இடம், விலங்குகள் வாசம் செய்கிற இடம். தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக கெபியில இருக்கிறான். அவன் சொல்றான், சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு, ஏன் இந்த நிலைமை என்று சத்தமிட்டு கெஞ்சுகிறேன்.
நான் வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. இந்த இடத்துல நான் இருக்கிறேன், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலமே இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை, என்னை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. என் ஜெபம், நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு, மனுஷரை மாத்திரம் அல்ல, நீங்க நல்லா கவனிங்க, மனுஷனை நோக்கி கூப்பிடுகிறது மாத்திரம் அல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். கர்த்தர் யாரு? நல்லவர்களுக்கு துணை நிற்கிறவர், நல்லவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர்கள், பக்திமானுக்கு, தேவ பக்தி உள்ளவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர். ஆனா இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? கர்த்தரையும் நோக்கி கூப்பிடுறாரு, மனுஷரையும் நோக்கி கூப்பிடுறாரு, ஆனா ஒருவரும் இல்லை. என் ஆத்துமாவை விசாரிப்பதற்கு, என் வியகுலத்தை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே இப்படித்தான் ஆண்டவர் நம்மள பக்தியா இருக்கிற, எந்த குறைவு இல்லாம கர்த்தரையே சார்ந்து, கர்த்தரையே நினைத்து, அவர் ஒருவரே வாழ்க்கை, அவர் தான் என் நம்பிக்கை. அநேக உறவுகளை நம்ம விட்டு இருக்கலாம், அநேக காரியங்களை விட்டு இருக்கலாம், ஆண்டவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் நான் ஒத்தாசை வரும் பர்வதம், அவர் தான் எனக்கு என்று நம்பி இருக்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களிலே நான் சத்தமிட்டு நோக்கி கூப்பிடுகிறேன். யாரன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஆனாலும் என்னை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை என்று இங்க சொல்வதை நீங்க பார்க்கிறோம். அதே நீங்க இன்னொன்னு எடுங்க, யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம். நீங்க கவனிங்க, வசனத்தை மாத்திரம் கவனிக்க நான் வாசிக்கிறேன். யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் என்னை கவிழ்த்து, மனுஷன் சொல்கிறார் பாருங்க, யார் கவிழ்த்தாராம்? ஏன் அமைதியா இருக்கிறாரு? அவர் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறாரு. ஒரு 4 பேர் 5 பேர் வந்த நண்பர்கள் வந்து அவருடைய பாடுகளை, அவரை குத்துகிற போது, அவர் நிலைமையை கேலனம் பண்ணுகிற போது, அவமானப்படுத்துகிற போது, நீ ஒரு அயோக்கியனா இருந்திருப்பீர். ஒரு உத்தமர்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படி செய்ய மாட்டார். இந்த மனுஷன் உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் நீதிமானா இருக்கிறார். அவர்கிட்ட சொல்றாரு. நீங்க சில காலங்களில் நீங்க கவனிங்க, நம்ம சொல்லுவோம், நமக்கு வருகிற பிரச்சனைகள்ல, கஷ்டங்கள்ல யாருன்னா வந்து நம்ம வந்து, நீ வந்து ஒரு மோசமான ஆளு, நீ ஒரு என்ன சொல்ற, நீங்க வந்து நீ கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கதற்கு நீ தகுதி இல்லாத ஆளு, நீ மோசமான ஆளு, நீ பாவி, உனக்கு வந்தது நல்லதுதான். இங்க ஒரு மனுஷன் உத்தமமாய் சர்மார்க்கனுமாய் நீதிமானா வாழ்கிறான். இவனுக்கு எதற்கு இந்த வார்த்தை வாயில வருகிறதுனா, கர்த்தரை பத்தி முன்மால விசுவாச வார்த்தை வந்தது. ஆனால் எப்போது இவர்களுடைய நண்பர்கள் இங்க வந்து உட்கார்ந்து, நீ அயோக்கிய, நீ பாவி, கர்த்தர் நல்லவர், உனக்கு செஞ்சதெல்லாம் அவர் நல்லவர், நீ இப்ப இருக்கிறதெல்லாம் நீ உண்மையா அனுபவிக்க வேண்டியது, நீ எவ்வளவு மோசமானவனா இருந்தா இப்படிப்பட்ட காரியம் வந்திருக்கும். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா, நான் ஒண்ணுமே செய்யல, நான் உத்தமனா இருந்தேன், நான் சர்மார்க்கணுமா நீதிமானா இருந்தேன், தேவனுக்கு விரோதமா நான் பாவமே செய்யலையே, என்ன இப்படி பேசுங்களே என்று அந்த ஆண்டவர் நம்ம மனசு ரொம்ப புரிஞ்சு கொள்கிற ஆண்டவர். இங்க ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, தேவன் என்னை கவிழ்த்து. யார் சொல்றாருன்னா யோபு சொல்றார். அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், எந்த சூழ்நிலையில நம்ம நேசிக்கிற புள்ள இவன் நீதிமானா, எந்த சூழ்நிலையில இவனுடைய வார்த்தை வெளியே வருது. சொல்றாரு பாருங்க, தேவன் என்னை இவர்கள் வந்து சொல்ற போது, நீ வந்து பாவி, நீ ஏதாவது பண்ணிருப்ப, கர்த்தர் ஒன்றும் சும்மா உனக்கு செய்யல, இந்த கொடுமையான நிலைமை உனக்கு எப்படி வந்திருக்குதுன்னா நீ தான் அதற்கு காரணம். அவர் சொல்ல சொல்ல அவர் உள்ளம் பதைத்து அதுக்கு சொல்றாரு பாருங்க, நீங்கள் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்பீர்களானால், இப்போதான் அவருடைய வாயில வருது வார்த்தை, நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்பீர்களானால், அப்பதான் அந்த வார்த்தையை மனங்குமுறி அவர் சொல்றாரு, தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கப்பா. நான் ஒன்னும் செய்யல. அவருடைய அந்த உள்ள கஷ்டத்துல வெளிப்படுகிறது. இப்ப தனிமையான சூழ்நிலை, வேலைக்காரர்கள் இல்ல, பிள்ளைகள் இல்ல, உறவுகள் இல்ல, வசதிகள் இல்ல, வாய்ப்புகள் இல்ல, பலன் இல்ல, சுகம் இல்ல, பணம் இல்ல,
ஒரு மனுஷனும் விசாரிப்பதற்கு இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், கர்த்தர் அமைதியாயிருக்கிறார். அங்கதான் அந்த வார்த்தை புறப்படுகிறது, தேவன் என்னை கவிழ்த்து, தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்ற அறிங்குப்பா. என் நிலைமைக்கு காரணம் நான் இல்ல, தேவன். தேவன் என்னை கவிழ்த்தார் என்கிற வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. யார் தெரியுங்களா? ஒரு நீதிமான், ஒரு உத்தமன், ஒரு சர்மான், தேவனுக்கு பயந்தவன். அவர் சொல்றாரு, இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லை. நீங்க அநேக நேரங்கள் அப்படித்தான், அநேக நேரங்களில் நம்ம அப்படித்தான். ஒருவரும் இல்லை, எனக்கு ஆதரவா பேசுறதுக்கு ஒருவங்க இல்லை, என்னை ஆதரவா நினைப்பதற்கு ஒருவரும் இல்லை. நான் நீதிமான், நான் கர்த்தருக்கு பயந்தவன், ஆனாலும் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியம். கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாயம் விசாரணை இல்லை. நியாயத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நீ என்ன பண்ண, ஏன் இந்த சூழ்நிலை, எதற்காக இந்த பாடு உனக்குன்னு நியாயம் விசாரிங்கன்றார் அவரு. என்ன நியாயம் விசாரிங்க, கர்த்தர் என்ன நியாயம் விசாரிக்கட்டும். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காலம் வந்தது என்று நியாயம் விசாரிக்கட்டும். நம்ம அநேக காரியங்களை நம்ம கூட சொல்லுவோம், எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது ஆண்டவர், ஒன்னா என்ன எனக்கு தெரியல, எனக்கு ஏன் இந்த கொடுமை வந்தது எனக்கு தெரியல, எனக்கு ஏன் இந்த பாடுகள் வந்தது எனக்கு தெரியல, எதுக்கு தான் இந்த நிந்தை வந்தது எனக்கு தெரியுது, ஏன் இந்த சோதனை வந்தது எனக்கு தெரியல. நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார் சொல்றாரு. அவங்க பண்ண அந்த கொடுமை, அவங்க வந்து பேசுறாங்க, என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, யோபுக்கு ஏன் இந்த வார்த்தை புறப்பட்டது. அதனாலதான் யோபு கடைசியில் ஆண்டவர் வந்து சொல்றாரு, என் தாசானாகிய யோபுவை போல நீங்க நிதானமா பேசலையே. தெரியுங்க, அவரு நம்ம உள்ள குமுறல் அவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் என்னை கவித்துன்றாரு, என் வழிகளை இருளாக்கி விட்டார் என்றாரு. நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் தேவன், அவர் இருளாக்கி விட்டார். ஏன் என்று சொல்லுவோமானால், ஒரு நீதிமானை இவர்கள் படுத்துகிற வார்த்தை, இவர்கள் சொல்கிற வார்த்தை, நீ பாவிப்பா, ஆண்டவர் நல்லவர், நீ வந்து சும்மாலாம் வந்து உன்னை இப்படி தண்டிச்சிருக்க மாட்டார், சும்மாலாம் இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது, சும்மாலாம் உனக்கு இல்லை, நீ ஏதோ பண்ணிருக்கிற, நீ நீதிமான் இல்ல, நீ தேவனுக்கு முன்பாக மிகப்பெரிய பாவியா இருந்திருப்ப, இல்லாட்டி ஒருபோதும் கர்த்தர் நீதிமானா இருக்கிறபடி நான் ஒருபோதும் அவர் தண்டிக்கிறவர் இல்லை என்று சொல்லி சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுகிற போது, மனமுடைந்து தேவன் என்னை கவுத்து என்னை விருளாக்கி விட்டார், என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று பரிசுத்தவான் புலம்புகிறார். நீங்கள் எரேமியாவின் புலம்பலுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது, அவளுடைய நேசர் எல்லோருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை, அவளுடைய சிநேகிதர் எல்லோரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். அவர் அழுது கொண்டிருக்கிறார், அவளுடைய கண்ணீரினுடைய கண்ணீர் அவர் கன்னங்களில் வடிகிறது, அவருடைய நேசர் எல்லோருக்குள்ளும் அவரை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை. அநேக காரியங்களை நம்ம அப்படித்தான் நினைக்க, ஒருவரும் இல்லை, தேற்றுவார் ஒருவரும் இல்லை, என் நியாயத்தை கேட்கறதுக்கு ஒருவரும் இல்லை, என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை, என் ஆத்துமாவை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. நம்ம அநேக காரியங்கள் அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் நம்ம மேல பொறுமையா இருப்பதற்கெல்லாம் நிச்சயமாய் ஒரு காரணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் கேட்காதவர் அல்ல, அவர் ஜெபத்தை கேட்காதவர் அல்ல, உன் கஷ்டத்தை கேட்காதவர் அல்ல, உன் கஷ்டத்தை அறியாதவர் அல்ல, உன் பாடுகளை அறியாதவர் அல்ல, உன்னுடைய உண்மையை அறியாதவர் அல்ல, உன்னுடைய பக்தியை அறியாதவர் அல்ல, நீ கர்த்தருக்காக பாராட்டுகிற வைராக்கியத்தை அவர் அறியாதவர் அல்ல.
நம்ம சொல்றோம் இன்னைக்கு நான் அழுகிறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன். நான் சொல்லுவேன் இந்த பூகமெல்லாம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடர்பாடுக்குள்ள அநேகர் சிக்கி கொண்டிருப்பாங்க. சில பேர் ஜீவனோட கூட இருப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பூகங்கள் வருகிற போது பில்டிங்ஸ்லாம் இடிஞ்சு விழும் சில தேசங்களிலே. அங்க இடிபாடுகளுக்குள்ளாக சிக்கி அநேக உயிர்கள் இருக்கும். அது 2-3 நாள் ஆகும். அநேக நாட்கள் சென்று கூட அதில் எடுத்திருக்கிறாங்க. அப்போ தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், இடுபாடுக்குள்ளே காயத்தோட கூட ரத்தம் வெளிப்பட்ட காரியத்துல அவனால கத்த முடியாது. அப்ப தேடுகிறவர்கள் எதை கொண்டு பார்ப்பாங்கன்னா, முனறல் சத்தம் வருதா, முனறானா, லைட்டா ஏதாவது கேக்குதா, எப்படி அந்த உயிருள்ளவர்களை கண்டுபிடிக்கிறார்கள் என்று சொல்லுவோம்னால், ஒரு வினோத கருவியை வைத்து சத்தம் போட முடியாது. ஐயோ நான் இங்க இருக்கிறேன்னு முதலாவது அவன் சத்தம் போட்டு இருக்கலாம். ஆனால் நாட்கள் 2 நாள் 3 நாள் 4 நாட்கள் 15 நாட்கள் 1 மாதங்கள் அவன் இடிபாடுகளிலே சிக்கி கொண்டிருக்கிற போது அந்த சத்தம் வராது. என்ன சத்தம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முனறல் சத்தம் வரும். அப்போ அம்மா ஐயோ அந்த சத்தம் மாத்திரமே வரும். அப்போ அந்த காப்பாற்றுபவர்கள் அந்த மிஷின் ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த சத்தம் கேட்கிறதா, முனகல் சத்தம் கேட்கிறதா என்று துல்லியமாய் அறியக்கூடிய ஒரு கருவை வைத்து சோதனை செய்து அநேகரை மீட்டிருக்கிறாங்க. அநேக நாட்களுக்கு பின்பாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த உலகத்தினாலே செய்யப்பட்ட ஒரு கருவியே உங்களுடைய முனறல் சத்தத்தை, மனுஷனுடைய முனறல் சத்தத்தை, மூச்சு காற்ற சுவாசத்தை, நம்முடைய சுவாசத்தை அறியுமா? அது அந்த இடிபாடுக்குள்ளே சிக்கி ரொம்ப கீழே பில்டிங் மேலெல்லாம் இடிந்து போயிருக்கும். அந்த கீழே முனறல் சத்தம் கேட்கிறது. மூச்சு காத்து பெருமூச்சினுடைய சத்தத்தை கேட்பதற்காக அந்த கருவி துல்லியமாய் அந்த சத்தத்தை கேட்டு அவர்களை இங்கே ஆள் இருக்கிறாங்கன்னு விடுதலை செய்த எத்தனையோ மனுஷர்கள் உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இந்த காலை வேளையிலே எதை குறித்தும் நான் முனறி கொண்டிருக்கிறோமா? யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என் நியாயத்தை கேட்க யாருமே இல்லை, என் அன்பை புரிந்து கொள்ள யாருமே இல்லை, என் பக்தியை புரிந்து கொள்ள கர்த்தர் இல்லை, நான் எவ்வளவோ செஞ்சிட்டேன், எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன், ஆண்டவர் என்னுடைய பக்தியை சரியா புரிந்து கொள்ளலை என்று கஷ்டப்படுகிறேன், என் நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவீர்களானால், நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்முடைய முனறல் சத்தத்தையும் நம்முடைய பெருமூச்சுடைய சத்தத்தை கேட்டு அறிந்து நம்மை மீட்க கூடுமானால், இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையிலே சொல்கிறேன், நம்முடைய மனக்குமுறல், நம்முடைய ஜபம், நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய அழுக, நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேதனை, நம்முடைய பெருமூச்சு, நம்முடைய முனகள் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதிலை அவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே 2 காரியத்தை நான் சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 7 முதல் 11 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே குறுக்கே போகிற வழியில் இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறா? ஆமென். என்னது? நீங்க கவனிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறா? யார் கேட்கிறான்னா, கர்த்தருடைய தூதர். கர்த்தருடைய தூதர் எப்படி வருவாங்க சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய தூதர் எப்படி வருவாங்க? நான் சொல்லுவேன், தேவன் அனுப்பாம வரமாட்டாங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவன் அனுப்பாம ஒரு செய்கையும் தேவ தூதர்கள் செய்கிறதே கிடையாது.
தேவன் அதுதான் சொல்லுவாங்க, தேவன் அனுப்புகிறார். தேவனுடைய தூதானார் வந்து ஆகாரே எங்கிருந்து வருகிறார்? ஏன் தேவ தூதருக்கும் தேவனுக்கும் ஆகார் எங்கிருந்து வர்றாருன்னு தெரியாதா? ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறா? நான் சொல்லுவேன், இந்த மகளுடைய நிலைமை என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அடிமை பெண். நீங்க அடிமைகளுடைய நிலைமை என்னன்னா, தன்னுடைய விருப்பத்துக்கு, தன்னுடைய எண்ணத்துக்கு, தன்னுடைய ஏக்கத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு பேர் தான் அடிமை. அது ஒரு பெரிய ஒரு கொடுமையான வாழ்க்கை. உன் எண்ணத்துக்கு எதையுமே செய்ய முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வேலை செய்கிற பெண்கள், அநேகருடைய விவகாரத்துக்கு காரணம் என்ன? கணவனை மதிக்காததுக்கு காரணம் என்ன? தனியா இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்லுவேன், ஒரு அடிமைப்படுத்துகிற தனம். பெண்களை நம்ம முற்றிலுமாய் குறை சொல்ல முடியாது. அவர்களுக்கும் இருதயம் உண்டு, அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, அவர்களுக்கும் ஒரு விருப்பம் உண்டு. இன்னைக்கு அநேக மாமியார் வீடுகளே பெண்கள் செல்கிற போது அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும். ஒரு பெண்ணுன்னா ஒரு அடிமை. இவன் நான் சொல்ற பேச்சு கேட்கணும். யார் சொல்ற பேச்சு அப்படின்னு கேட்கனா, வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு பேச்சு கூட திருமணம் பண்ணி வர பொண்ணு கேட்கணும். பெண்ணுன்னா ஒரு அடிமை. நீங்க அநேக விவாகரத்துகள், சண்டைகள், தனியா போகிற காரியம் இருக்கிறதுன்னா அந்த பெண்ணு மாத்திரம் காரணம் இல்லை. என்ன அப்படின்னா அடிமைத்தனம். யாருக்கு அடிமைன்னா, கணவனுக்கு மாத்திரம் அடிமை இல்லை. கணவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு மாத்திரம் இல்லை, மாமியாருடைய வார்த்தையை கேட்கணும். அது நல்லதோ கெட்டதோ, மாமனாருடைய வார்த்தையை கேட்கணும். கணவனை மாத்திரம் கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேக தனி கொடுத்தணும் அப்படின்னு சொல்றோமே, இதுக்கு காரணம் அப்படின்னு பெரும்பாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்பாய் நடத்துகிற காரியம் இல்ல, அடிமைப்படுத்துகிற காரியம். எந்த அடிமையும் நம்ம ரொம்ப நாள் கட்டி வைக்க முடியாது. அன்பினால ஒரு மகள் ஒரு வீட்டில 10 பேரை கூட அவள் வந்து நல்லா பாதுகாத்து அரவணைச்சு நடத்துவா. ஆனா நீ அடிமைப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நாய் கூட அங்க இருக்காது. நாய் கூட அடிமைப்படுத்த முடியாது. நாய் கூட கட்டி வச்சு அடிமைப்படுத்த முடியாது. தான் வளர்க்கிற நாயானாலும் அதை கட்டி வச்சு அடிச்சுனா ஒரு நாள் அது பிச்சுக்கிட்டு போயிடும். ஆனா நீ அன்பா கட்டி வைங்களேன். அன்பா கட்டி வச்சீங்கன்னா, நான் சொல்லுவேன், நீ எத்தனை அடிச்சாலும் சரி, எத்தனை திட்டினாலும் சரி, அந்த நாய் உங்க காலை விட்டு போகவே போகும். அப்போ மனுஷ உணர்வு இருக்கு இல்லையா? மனுஷ உணர்வு இருக்கு இல்லையா? அவளுக்கு மாமனாருக்கு செய்யணும், மாமியாருக்கு செய்யணும், சின்ன பிள்ளை கூட கனம் கொடுக்கணும். ஒரு காரியம் தவறுச்சுன்னா நான் சொல்லுவேன், இந்த பொண்ணு வந்து லாக்கி கிடையாது, குடும்பத்துக்கு லாக்கி கிடையாது, அடிமைத்தனம். இல்லை, நான் சொல்லுவேன், ஒரு திருமணம் ஆகி வருகிற மகள் அவள் அன்பா இருப்பான்னா என்ன ஒன்றா செய்வாங்க. ஆனால் அடிமைப்படுத்துகிறதுனா யாராலையும் நிற்க முடியாது. நீ ஒன்றுமே படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, காசு சம்பாதிக்கலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அடிமைத்தனத்துக்கு யாருமே அடிமைப்பட மாட்டாங்க. அது அவளுக்கு நல்லா இருக்காது. அது மனசு ரொம்ப வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அன்பா என்ன சொன்னாலும் செஞ்சிருவாங்க. இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள் பிரிவுக்கு காரணம், அநேகர் பெண்கள் வந்து தனியா இருக்கணும், நான் தனியா, என் கணவன் நானும் தனியா இருக்கணும். இல்ல கணவன் தன்னை அடிமைப்படுத்துகிற போது, கணவனே எனக்கு வேணாம், நான் தனியா இருந்துட்டு போறேன் என்று சொல்கிற அநேக பெண்கள் உண்டு. ஏன்னா நான் சொல்லுவேன், அவர்கள் மேல என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பினாலே செய்ய அவர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், அடிமைப்படுகிற போது ஒருவரும் அன்பாய் செய்வதற்கு ஆயத்தமா இருக்க முடியாது. முதல்ல கணவனை குடும்பத்தை விட்டு பிரிப்பாங்க. சரி, கணவனாவது ஒழுங்கா இருப்பான், கணவனை நம்ம மாத்திடலாம், திருத்திடலாம் அப்படின்னு. அவனும் நாளைக்கு அந்த இடத்துல வந்து அடிமைப்படுத்துவானால், இன்றைக்கு அநேக பெண்கள் தனியா நான் நிம்மதியா இருக்கிறேன்பா, எனக்கு ஒன்றும் வேணாம், கணவனும் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் ஏதோ 10,000 சம்பாரிச்சு நிம்மதியா கஞ்ச குடிச்சு நம்மையா குழுகுத்து நான் நிம்மதியா. அது என்ன தெரியும் காரணம் கேட்டீங்களா? எந்த ஒரு ஜீவனும் அடிமைத்தனத்தை விரும்புவதில்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த ஆகார அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அது பெரிய கொடுமை. அடிமைப்படுத்தி வைத்திருந்தனால அவளுடைய இஷ்டத்துக்கு அவளால நடக்க முடியல. தனக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னவனு ஒரு கிழவனை கூட்டு போய் கட்டி வச்சாங்க. ஆபிரகாம் யாரு? ஒரு கிழவன், வயசான ஆளு. அவர் உனக்கு பிள்ளை வேண்டும் என்பதற்காக அந்த அடிமை பெண்ணை, அவளுடைய இஷ்டம் கிடையாது.
என்னைக்குமே அடிமையோட இஷ்டம் எதுவுமே கிடையாது. அடிமையை போயிட்டு தண்ணியில குதினா குதிக்கணும், அடிமையை போட்டு தீயில குதிக்கனா குதிக்கணும். இதுதான் அடிமையோட நிலைமை. ஆகாரை பார்த்து, எப்பா இங்க வா, எனக்கு புள்ள இல்லை, எனக்கு புள்ளை கொடுக்கும்படியா நீ இந்த கிழவனோட சேரு. ஒரு கிழவன்கிட்ட போய் சேர்த்தா சாரா சொல்ல, கர்ப்பம் அடைந்தா. விரும்பி அடைந்தாலாம் இல்லையான்னு தெரியாது. நான் சொல்லுவேன், ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீயும் நான் உன் சந்ததியும் பெருசா மாத்துவேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை, என் சொல்ல கேட்கறதுக்கு ஒருவரும் இல்லைப்பா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய நான் சொல்லுவேன், தனிமையில வெறுமையில விசாரிப்பு யாரும் இல்லாதவர்கள, உன் முணுகல் சத்தத்தில, உன் குமுறலிலே, உன் பெருமூச்சிலே நிச்சயமாய் கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான், இவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவ கிடையாது. இவள் ஒரு அடிமை பெண். எத்தனையோ அடிமைத்தனத்தை அந்த ஆபிரகாமனுடைய குடும்பத்திலே, சாராளுடைய குடும்பத்தில் அவ செய்திருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, எனக்கு புள்ள இல்லை, எனக்கு வருமா என்னன்னு தெரியல, இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கோ. யார் அவரு? அவரு ஒரு முதியவர். அவருக்கு ஒரு பிள்ளையை பெற்று எங்களுக்கு கொடு என்று சொல்ல, ஒரு அடிமைத்தனமான காரியத்திலே நான் சொல்ல, எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவள் புறப்பட்டு செல்கிறா. துரத்திட்டு விட்டாங்க. அவர் கொடுமைப்படுத்துகிறார். கர்ப்பம் அடைஞ்ச பிறகு சந்தோஷம் இல்லை, கர்ப்பம் அடைஞ்சிட்டாலே என்ற சந்தோஷம் இல்லை, போறாம. நீ தானப்பா கொடுத்த, நீ கர்ப்பம் அடையும் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பெற்றுக் கொள்ளும்படியா ஒரு சிறு பெண்ணை கொண்டு போய் ஒரு கிழவனுக்கு கொடுத்தா. அவ கர்ப்பமாகி இருக்கா. அவ சேர்ந்ததுக்கும் அவ காரணம் இல்லை, அவ கர்ப்பமா இருக்கிறதுக்கும் அவள் காரணம் இல்லை. எல்லாம் உங்க அடிமைத்தனத்துல நீங்க அடிமையா நடத்துனீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்ப்பம் அடைந்த பிறகு நான் சொல்லுவேன், அவன் மேல ஒரு பழியை சொல்லி அந்த கர்ப்ப பெண்ணை துரத்துக்கிறாங்க. நான் சொல்லுவேன், எத்தனையோ முறை ஆபிரகாமை சந்திக்க தேவ தூதர்கள் வந்தாங்கங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ முறை ஆபிரகாமை சந்திக்க, சாரால சந்திக்க தேவ தூதர்கள் வந்தாங்க. தேவனுடைய கர்த்தர் வந்தார். ஒரு நாளும் ஆகாரை திரும்பி பார்த்தது கூட கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆபிரகாமேன்னு கர்த்தருடைய தூதனார் வருவார், கர்த்தர் வருவார், சாராலே ஏன் சிரிக்கிறார் என்று கர்த்தர் கேட்பார். ஆனா இந்த அடிமை பெண்ணை கர்த்தர் ஒரு நாளும் கூப்பிட்டு, எப்பா நீ ஒரு சந்ததியா மாற்றுவேன், நீ உன் கர்ப்பத்தின் கனி உன்னை ஆசீர்வதிக்க போன அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா எந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் வனாந்தரத்திலே விரட்டப்பட்ட போது, அவள் தனிமையை விரட்டப்பட்ட போது, கேட்ப யாருமே இல்லாத போது, அவள் முழுகளும் அவருடைய பெருமூச்சுகளுடைய சத்தம் தேவ தூதர்களை வர வைத்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உயிரை காப்பாற்றிக் கொள்ள எத்தனை எல்லா சத்தம் போனா கூட அந்த மூச்சு மாத்திரம் இருந்துன்னு வச்சுங்களேன், அது வந்துட்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள், நான் சொல்லுவேன், உன்னால சில காரியங்களில் ஜெபமே பண்ண முடியலைன்னாலும் அவனுடைய சமூகத்தில் வந்து பெருமூச்சியின் சத்தத்தை நீ விட கற்றுக்கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு பலன் இல்லை, ரொம்ப நாள் நீ ஜெபம் பண்ணிட்ட, ரொம்ப நாள் நீ கண்ணீர் விட்டுட்ட, ரொம்ப நாள் நீ அழுதுட்ட, ரொம்ப நாள் நீ கதறிட்ட. இனி உனக்கு ஜெபம் பண்ணுவதற்கும் பலன் இல்லை, ஜெபம் பண்ணுவதற்கும் வார்த்தை இல்லை. நான் சொல்லுவேன், உன் பெருமூச்சியினுடைய சத்தத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஆகார் வனாந்தரத்தில் விட்ட கண்ணீர், நான் சொல்லுவேன், எங்க வராரு பாருங்க. அவ கூடாரத்தில் இருந்த போது வரல. ஆபிரகாம் கர்த்தருடைய தூதனை தரிசிக்கிறாள், சாராள் கர்த்தருடைய தரிசிக்கிறாள். இங்கே அடிமை பெண் இருக்கிறாள். ஒருபோதும் ஆகாரை தேவனானவர் ஒன்னும் பேசல. ஆனா நான் எப்ப சொல்லுவேன்னா, வனாந்தரத்திலே தவிக்கிற போது, விசாரிப்பவர் இல்லாத போது, பாதையெல்லாம் இருளான போது, கசந்து போன வாழ்க்கையாக ஆகிற போது, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அடிமை பெண்ணுதானே,
ஒரு விருப்பு வெறுப்பும் நடக்காது மனுஷங்கிட்ட. ஆபிரகாம் ஒரு விருப்பம், அந்த ஆகாருக்கு ஒரு விருப்பம் கிடையாது. எல்லாம் இவங்க விருப்பம் தான். அடிமை என்று சொல்லுவாமானால் எஜமானுடைய விருப்பம் தான், ஒரு விருப்பமா கிடையாது. அப்படிப்பட்ட பெண்ணிடத்திலே முதலாவது அவள் நெருக்கப்பட்ட போது, வழி தெரியாம, வாழ வழி தெரியாம தன் கர்ப்பத்திலே அவள் வனாந்திரத்திலே கடந்து சென்ற போது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே குறுக்கே போகிற வழியிலே வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறா? தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா? எங்கிருந்து வருகிறார் கேட்கிறார். எங்கே போகிறார்? இதை ஒன்னா கேட்டுருக்கலாம். எங்கே போகிறான்னா அது நல்லது. எனக்கு தெரியல, போக வழி எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் ஒரு அடிமை, என்ன ஒரு வயதானவனுக்கு என்ன ஒரு ஏதோ சேர சொல்லி நீ நான் கர்ப்பமாயிட்டேன், கர்ப்பமான பிறகு என்மேல் பொறாமை கொண்டு இங்கே என்னை அனுப்பிவிட்டார்கள். நான் சொல்ல, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எங்கே போகிறாய் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் ஆண்டவர் கேட்கிறார், எங்கிருந்து வருகிறார்? எங்கிருந்து வருகிறார்? எங்கே போகிறார்? நான் என் நாச்சியார் ஆகிய சாராவை விட்டு ஓடி போகிறேன் என்றால், அப்போது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டிக்கு திரும்பி போய் அவள் கையிலே அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் நான் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமனுடைய சந்ததியை மாத்திரம் அல்ல, உன் சந்ததியும், உன் சந்ததியும். ஏன் அப்படின்னு சொல்லுவானா, நான் உன் பெருமூச்சியை கேட்டேன், நான் உன் முனுவில் கேட்டேன், உன்னை விசாரிப்பில்லாத நேரத்தில் நான் கண்டேன். நான் உன்னை எங்கடா உன்னை கண்டெடுத்த? நான் உபத்திரத்தின் குகையில உன்னை நான் கண்டுபிடிச்சேன். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உன்னை நான் எங்கே கண்டுபிடித்தேன் என்று சொல்லுவோமானால், உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு ஆண்டவர் பெரும்பாலான பிள்ளைகளை கர்த்தர் எங்கே கண்டுபிடிக்கிறார் என்று சொல்லுவோமானால், உபத்திரத்தினுடைய குகையிலே கண்டுபிடிக்கிறார். தாவீது சொல்கிறார், கேபியிலே இருந்து கொண்டு என்னை விசாரிப்பவர் இல்லை, என் ஆத்துமாவை தேற்றுகிறவில்லை, என் ஜெபம் கேட்கப்படவில்லை, என் சத்தத்துக்கு பதில் இல்லை என்று கண்ணீர் விட்டு கதறுகிற போது நான் சொல்லுவேன், தாவீதை கர்த்தர் சந்தித்தார். என்ன சொல்லும்? உபத்திரத்தினுடைய குகையில உன்னை கண்டறிந்த ஆபிரகாம். ஆகார் என்பவள் தன்னுடைய எஜமானுடைய வீட்டிலே நல்லா புசித்து உறங்கி இருந்த போது, அடிமையாக இருந்தாலும் புசிப்பு உண்டு, பாதை உண்டு, வேலை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா எந்த இடத்திலே வாழ வழி தெரியாமல் உபத்திரத்தினுடைய குகையிலே வந்த போது, குகை மாத்திரம் அல்ல, அடிமைத்தனம் குகையாக இருக்கலாம், ஆனால் அந்த உபத்திரத்திலே, அந்த அடிமைத்தனத்திலே உபத்திரம் வருகிற போது, உபத்திரத்தினுடைய குகை, குகையில வாழ்ந்துடலாம். ரஷ்யாவில இருந்து ஒரு பொண்ணு 2 பிள்ளைகளை கூட்டின்னு வந்துட்டு மகாராஷ்டிராவிலேயோ மத்திய பிரதேசத்துல ஏதோ ஒரு குகையில போயிட்டு உட்காந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கு, 2 பிள்ளைகளை வச்சுட்டு. என்ன சொல்றாங்க? அவங்கள பேட்டி எடுக்க சொல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தேன், இயற்கையான காத்து வந்தது, நல்ல இயற்கையான சூழ்நிலை, அருமையான ஒரு இடம், மனரம்யமான இடம். எதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், குகையிலே வாசம் செய்வதை அந்த மகள் அப்படி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. 5 வருஷமா அந்த குகையில தங்கிட்டு வெளியே போயிட்டு 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அந்த குகையில இருந்தா. குகையிலே தங்கிடலாம், ஆனால் உபத்திரவத்தின் குகையிலே தங்குவது முடியாது. அடிமைத்தனம் எனும் குகையிலே ஆகார் இருந்தால், ஆனால் உபத்திரவம், கர்ப்பிணி பெண்ணை போய் நீ எங்கேயாவது போ, செத்து போ என்று அனுப்புகிற போது, உபத்திரவத்தினுடைய அடிமைத்தனத்திலே அவர் கடந்து சென்ற போது கர்த்தரானவர் வெளிப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் உன்னை எங்க கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண குகையில் இல்லை, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை கண்டெடுத்தேன். ஆமென், அல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை கண்டுபிடித்தேன். தேவ தூதனானவர், ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறா? அப்பா, இது நாள் வர நான் அடிமையா எவ்வளோ வருஷமா இருந்தனே, நீங்க வந்து போனீங்களே, தேவ தூதனானவர் வந்து போனீங்க, என் எஜமான சந்திச்சிங்க, என் எஜமானண்டிய நீ பலவாட்டி சந்தித்தீங்க. ஆனா எப்போ என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நான் குகையில மாத்திரமல்ல, என் குகையானது உபத்திரவமாய் மாறின போது நீ என்னண்டை வந்து ஆகாரே, நீ எங்கே போகிறாய், எங்கே போகிறாய், நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் என்கிற சத்தம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை, என்னை ஒருவரும் இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன், ஜபத்துக்கு பதில் இல்லை, என் விண்ணப்பத்துக்கு பதில் இல்லை, என் செய்கைக்கு பலன் இல்லை. நான் சொல்லுவேன், எவ்வளவாய் உபத்திரவத்தில் உன் குகையானது உபத்திரவப்படுகிறதோ அவ்வளவாய் கர்த்தர் உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. நீ எவ்வளவாய் புடமிடப்படுகிறாயோ, நீ எவ்வளவாய் ஆபிரகாமின் வீட்டிலே இருக்கிற போது, சாராளுடைய வீட்டிலே இருக்கிற போது ஒரு நாளும் ஆகாரே நீ எங்கே இருக்கிறாய், எங்கிருந்து வந்தா, எங்கே போகிறாய் என்று ஒரு தேவதூதருடைய சத்தமும் அவளுடைய காதிலே கேட்கல. ஆனா அவளுடைய குகையானது எப்போ உபத்திரவ குகையாய் மாறினதோ, விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லாத போனார்களோ, விண்ணப்பங்களுக்கு பதில் இல்லையோ, நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லாமல் போனார்களோ, கொடுமை அவளை சூழ்ந்ததோ, வனாந்திரம் அவளை சூழ்ந்ததோ, இருள் அவளை சூழ்கிறதோ, போக வழி தெரியாமல் நிற்கிற போது தேவ தூதானவர் தேவனுடைய கட்டளைப்படி, எந்த தூதரும் தேவனுடைய கட்டளை இல்லாமல் பூலோகத்தில் இறக்கி வந்து மனுஷனிடத்தில் வருவதில்லை. தேவனுன் கட்டளைப்படி, தேவனுடைய பார்வை. அதனாலதான் நீங்க அங்க கவனிங்க, தேவனுன் பிள்ளைகளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். வந்தது தூதர். இன்னொரு முறை அவர் பிள்ளை சாராளுக்கு பிள்ளை பெற்றுக்கொண்ட போது, சாரால் பிள்ளை அடைந்த போது இந்த பிள்ளையை துரத்தி விட்டுட்டா. இன்னொரு முறை அந்த சமயத்தில் அந்த வனாந்தரத்திலே தண்ணீர் தீர்ந்த போது, நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு தியானம் இருக்கு, ஆனாலும் இந்த தியானத்தையே நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14 முதல் 17 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான் கேட்கிறேன். இப்போ நீங்க கவனிங்க. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியார். என்னால ஆதிகாமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து நீங்க வாசிங்க. நான் வாசிக்கிறேன், என்ன கவனிங்க. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, சாராளுக்கு. அடிமை பொண்ணோட பிள்ளையும் அடிமை பெண்ணும் இந்த அப்போ பிள்ளை பெற்றுகிற போது ஒரு கிழவங்கிட்ட போய் ஒரு அடிமை பெண்ணை சேர்க்கறதுக்கு உனக்கு மனசு இருந்தது. ஆனா இன்றைக்கு உனக்கு ஒரு பிள்ளை வந்த போது ஒரு பிள்ளை என்றும் பாராம எத்தனையோ வருஷங்க பிள்ளை இல்லாம நீ கஷ்டப்பட்ட. இன்னைக்கு அநேகருடைய காரியம் என்ன தெரியுங்களா? மற்றவர்களை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. அவர்கள் 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 மற்றவங்களுக்கு என்ன சேதாரம் வருது, மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம் வருது, மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும், மனசு எவ்வளோ கஷ்டப்படும், இதை ஒருவரும் இந்த கடைசி காலங்களில் நினைப்பவர்கள் ஒருவரும் முடியாது. நான் சந்தோஷமா இருக்கணும், நான் இருக்கணும், என்னை யாரும் திட்டக்கூடாது, என்னை யாரும் பேசக்கூடாது. ஆனால் மற்றவர்களை நம்ம பேசுகிற போது அவர்களுக்கு எப்படி காயம் இருக்கும், அவர்களுக்கு எப்படி கஷ்டம் இருக்கும், அதை நான் எப்படி பேசணும்? அவர்களும் ஒரு மனுஷர் தானே, அவர்களுடைய இருதயம் பாதிக்கப்படாமல் இருக்கணும், அவர்களுடைய காரியம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அப்படி யாரும் நினைக்கிறதே இல்லை, அநேகர் நினைக்கிறதே இல்லை. இங்க பாருங்க, நீ பிள்ளை இல்லாம கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம் உனக்கு தெரியும் இல்லையா? அவ ஒரு பிள்ளையோட கூட இருக்கிறா. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளில் மேல வச்சு, தோளில் மேல வைக்கிற காரியம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா தொலைஞ்சு போன அர்த்தம். தோல் மேல வச்சாவ தொலைந்து போன அர்த்தம். நம்ம இந்துக்கள் முறைப்படி கடைசி முடிவில் தோல் மேல பானையை வச்சு தண்ணியை ஓட்ட போட்டு அமுச்சு வச்சிருவாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? கிறிஸ்தவத்தில் அப்படி கிடையாது. புரஜாதிகள் வழியில அப்படி நடக்கும். தோல் மேல தூக்கி தண்ணியை வச்சு ஓட்டை போடுவாங்க. ஒரு சுத்துக்கு ஒரு ஓட்டை. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும், நான் நிறைய காரியங்களை கலந்து கொண்டது உண்டு. சின்ன வயசா இருக்க சொல்ல என் தோல்ல கூட அப்படிதான் வச்சாங்க. எங்க அப்பா மரித்த போது, எங்க அம்மா மரித்த போது இடுகாட்டிலே கொண்டு போயிட்டு புரட்சாதிகளுடைய வழியிலே
தோல் மேல ஒரு பானையை, புது பானையை வைப்பாங்க. அது ஃபுல்லா என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். ஒரு சுத்து வருகிற போது ஒரு ஓட்டை, தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கும். இன்னொரு சுத்து வருகிற போது வெட்டியா என்ன பண்ணுவாரு? இன்னொரு ஓட்டை போடுவார். தெரியுமா தெரியாதா மாமா? முழிக்கிறீங்க. சரி, நீங்க போனது இல்லையாக்கும். எனக்கு நல்ல அனுபவம் உண்டு. 3 சுத்து, அது எத்தனை சுத்துன்னு எனக்கு தெரியாது. ஒரு சுத்துக்கும் அந்த புதுப்பானையில ஒரு ஓட்டை போட்டு அந்த தண்ணி முழுவதும் வழியும். இந்த தானத்துக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன் இதை. அதே போலதான் ஆகாரு ஆபிரகாம் தோல் மேல தண்ணியை வச்சாரு. ஆமேன். ஆகாரு ஒரு சுத்து போக சொல்ல ஒரு வழிஞ்சு தண்ணி வழியுமா வழியாதா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆகாரே ஒளிஞ்சு போ. அப்ப நம்ம அந்த இடுகாட்டிலே பண்ணுகிற காரியம்னா இதோட இவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, முடிஞ்சு போச்சு, இவரை நான் புதைக்க போறேன் அல்லது எரிக்க போறேன். அதே போலதான் எனக்கு அது நினைவுக்கு வருகிறது. நான் அதை கொண்டு வரல, அது நினைவுக்கு வருகிறது. என் தோல் மேல வச்சாங்க. தகப்பனார் மரித்த போது, தாய் மரித்த போது தோல் மேல வச்சு ஒவ்வொரு ஓட்டை அந்த கத்தியில வெட்டியா ஓட்டை போடுவார். அந்த பிணத்தை சுத்தி வரணும், அந்த பிணத்தை சுத்தி வரணும். அதை மொத்தமா தண்ணி தீர்ந்த போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பானை உடைச்சிருவாங்க. ஆமே, பானையை அப்படியே அந்த தோல் வந்து உடைச்சி போட்டுட்டு பார்க்காம திரும்பி போயிடணும். ஆமேன். பார்க்காம திரும்பி வந்துடணும் வீட்டுக்கு. பார்க்க கூடாது. அது தோல்ல உடைச்சு அந்த சட்டியை உடைச்ச உடனே பார்க்காம திரும்பி போயிடணும். அதேதான் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோல் மேல வைத்து, ஆமேன், பிள்ளையையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. எங்க? நல்லா கவனிங்க, வார்த்தை நல்லா கவனிங்க. தோல் மேல தண்ணியை வச்சு பிள்ளையும் ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். தோல் மேல் வைக்கிற காரியம் தண்ணீர் தீருகிற போது ஒழிஞ்சு போங்க, அவ்வளவுதான். இனி இந்த பக்கம் வந்துடாது. வரவே இல்லைங்க, அவ்வளவுதான். இந்த தோல் மேல வச்சு ஆபிரகாம் அமிச்சார் பாருங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த பிள்ளையும் வரல, அந்த தாயும் வரல, வரவே இல்லை. அவன் தோல் மேல வச்சு அமிச்சிட்டான். போ, முடிஞ்சிச்சு போது உனக்கு. தோல் பையில கையில கொடுக்க வேண்டியதானே. ஏன்பா தோல் மேல வச்சேன்னா, தோல் மேல வச்சது தண்ணி தீர தீர நீ செத்து போன்னு அர்த்தம். ஆக நீ மாத்திரமல்ல, பிள்ளையும் ஒப்பு கொடுத்த. நான் கொஞ்சம் இதை டீப்பா நான் எடுக்கிறேன். இன்னொரு தியானம் இருக்கு, நான் இன்றைக்கு அதை விட்டுடுறேன். தோல் மேல தண்ணிய, ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோல் மேல், நான் நினைக்கிறேன் அதை குடிக்கிறதுக்காக கொடுத்துருக்க மாட்டாமல், இதோட தண்ணி தெளிச்சு உன்னை விட்டுறேன், போ, உன்னையும் விட்டுறேன், உன் பிள்ளையும் விட்டுறேன். எனக்கு பொண்டாட்டி இருக்கிறா, எனக்கு மனைவி, எனக்கு புள்ள பிறந்துடுச்சு, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், அவர் வாக்கு தத்தத்தின் பிரகாரம் எனக்கு ஈசாக்கு பிறந்து விட்டான். எனக்கு இன்னும் நீ அடிமை பெண்ணா எனக்கு தேவையில்லை. உன் அடிமைத்தனத்திலே இருந்த பிறந்த உன் குழந்தை தேவையில்லை. ஒரு தோல் மேல தண்ணீரை வைத்து இதோடு நீ ஒழிந்து போ. பிள்ளையையும் ஒழிந்து போவதற்கு ஒப்பு கொடுத்த ஆபிரகாம், ஆமென், அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சேபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார். ஏன் அலைஞ்சு திரிகிறா தெரியுமா? ஒரு நாள் அவள் கர்ப்பமா இருந்த போது, அவள் நாச்சியார் அவளை கொடுமையா நடத்தின போது, சாரால் அவளை கொடுமையா நடத்தின போது, இதே வனாந்தரத்துக்காக அவள் கடந்து சென்றாள். இன்றைக்கும் அதே பேர்சேபா வனாந்தரத்திலே கடந்து சென்று அலைந்து திரிகிறார். அன்னைக்கு ஒரு தேவதூதன் வந்தாரு. அன்னைக்கு தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன், நீ போய் ஆகாரத்திலே அடங்கியிரு, உன்னையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்றாரு. இன்றைக்கு ஆபிரகாம் தோல் மேல் தண்ணீர் வைத்து தண்ணீர் தீர்ந்து போயிற்று, என் பிள்ளை சாக கிடக்கிறானு, எங்கே அவர் என்று அலைந்து திரிகிறான். எங்கே அவர்? எங்கே அவர்? மறுபடியும் ஒரு அனுபவம். எங்கே அவர்? அலைந்து திரிந்தார். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வருகிறேன்.
அவள் சத்தமிட்டு அழுதா. எப்பா நீ சத்தமிட்டு அழுதா கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்களா? இல்ல, ஒருவரும் இல்ல. வனாந்தரத்திலே தன் எஜமானாகிய ஆபிரகாம் சாவுக்கு ஒப்பு கொடுத்த ஆகார் தன் பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து, அதே எப்பா ஓம் புள்ள, அது அவ கெஞ்சி மன்றாடி இருப்பா, இது என்ன நீ அனுப்புற, சரி ஓகே அது ஓம் புள்ள ஓம் வித்து, இல்ல இல்ல பிள்ளைய நான் ஒப்பு கொடுக்குறேன். இது நாளுக்கு பிரச்சனை. அவ என்ன சொன்னா சாரான்னா, இந்த அடிமை மகனோட ஏன் பிள்ளை சுதந்திரி கொண்டு இருப்பதில்ல, அவன் நாளைக்கு பெருசானானா அவன் பங்குக்கு வருவான், இவனுக்கு அவனுக்கு பிரச்சனை வர, அனுப்பி தொலைச்சு விடு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அதை பத்தி எனக்கு கவலை, நான் வாழணும், என் புள்ள வாழணும். நீங்க அவனே அப்படித்தானே இருக்கிறோம், நம்மளாம் மனுஷன் அப்படித்தான் இருக்கிறோம். தான் பெற்ற பிள்ளைய தோளில் மேல தண்ணிய வச்சு சாவுக்கு ஒப்பு கொடுத்தான். ஆகாரை மாத்திரமல்ல, தன் பெற்ற மகனையும் சாவுக்கு ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாமை முதலாவது தகப்பனாக்கிறது ஆகார், சாரால் இல்லை. ஆமே, அந்த அடிமை பொண்ணுதான் அவனை தகப்பனா மாற்றினான். இவள் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறா, கேட்கறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் அதுக்கு தான் இன்றைக்கு தியானமே அதுதான். நான் வெறுமையா இருக்கிறேன், கேட்பதற்கு ஒருவரும் இல்லை, என் சத்தத்தை கேட்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன் ஒரு நாய, ஆண்டவரே என்ன நாயம் விசாரிங்க ஆண்டவரே, நான் என்ன நன்மை செய்தேன் சீமை செய்தேன் என்று நாயம் விசாரிங்க. நாயம் விசாரிக்காமல் என்னை இவ்வளவாக தண்டிக்கிறீரே, இத்தனை கொடுமை ஏன் எனக்கு என்று யோபு உன்னை அழுதது போல தாவீது கெபியிலே அமர்ந்து கொண்டு நான் சொல்லுவேன், என் ஜபத்தை கேட்பதற்கு யாரும் இல்லை, என் சத்தத்தை கேட்பேன், ஆத்துமாவை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. அங்கே அவள் சத்தமிட்டு அழுகிறாள். ஆமென், அல்லேலூயா. பிள்ளை சார்க்கிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயம் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். பிள்ளை சாகிறது என்ன தெரியுங்களா? சாதாரண தண்ணி இல்லாததுக்காக. பிள்ளை சாகிறது எதுக்கு தெரியுங்களா? தண்ணிங்க, ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி இருந்தா பிள்ளை ஜீவிப்பான். ஆமென், அல்லேலூயா. ஒரு கிளாஸ் தண்ணி. அந்த தாயோடைய இருதயம் அந்த வனாந்தரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் பாருங்க. நான் அடிமை பெண்ணா இருந்த எத்தனையோ தண்ணியை மோந்து வார்த்திருப்பேன். என் அடிமைத்தன வீட்டிலே எவ்வளவோ தண்ணீர் நான் மோந்து ஆபிரகாமனுடைய குடும்பத்திற்காக நான் வார்த்திருப்பேன். ஆனா என் பிள்ளை இன்றைக்கு ஜீவனுக்கு ஒரு 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 துருத்தி தண்ணி இல்லை, ஒரு டம்ளர் தண்ணி இல்லை. அவன் சாக போகிறான், அந்த சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு அம்புபாயம் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆமென், அல்லேலூயா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, நீங்க நல்லா கவனிங்க, நான் முன்னாடியே சொன்னேன், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்டது யாரு? தேவன். நீங்க கேளுங்க. உடனே தேவதூதனுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் ஒரு தூதரை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அதான் ஆண்டவர் சொல்றார், ஏசப்பா சொல்லுவாரு, இந்த சிறு பிள்ளையை என்னிடத்திலே வரவிடுங்கள், பரலோக ராஜ்யம் இவர்களுடையதா இருக்கிறது, இவர்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நாம் ஒவ்வொருவருக்காக ஒரு தூதர் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென், அல்லே. நீ யாருமே இல்லை என் ஜபத்தை கேட்பதற்காக, என் விண்ணப்பத்தை கேட்பதற்காக, என் வனாந்தரத்திலே, என் அடிமைத்தனத்திலே, என் குகையிலே, என் உபத்திரத்தின் குகையிலே, என் கண்ணீரின் பாதையிலே, என் சத்தமிட்டு அழுகையின் சத்தத்திலே, என் பெருமூச்சிலே, என் முனகரிலே யாருமே இல்லையே. நான் சொல்லுவேன், நீ யாருமே இல்லைனாலும் உனக்கு தேவனுடைய தூதனானவர் இல்லாம இல்லை. ஆமென்.
உனக்காக நியமிக்கப்பட்ட தூதர். ஆமே. நான் சொல்லுவேன், நீ நன்மை செய்தாலும் சரி, நீ தீமை செய்தாலும் சரி, அதை பார்ப்பதற்காக கர்த்தர் உனக்காக ஒரு தூதர்களை வைத்திருக்கிறார். ஆமேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆமே. மறுபடியும் பாருங்களேன். ஆமே. மறுபடியும் என்ன கேட்கிறாரு? மறுபடியும் என்ன கேட்கிறாரு? உனக்கு என்ன சம்பவித்தது? தெரியாதாப்பா? கர்த்தருக்கு தெரியாதா? தேவ தூதருக்கு தெரியாதா? கேட்கிறாரு, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாது, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென். அல்லேலூயா. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவனுடைய உன் சத்தத்தை மாத்திரம் அல்ல, அங்க நீங்க முன்னாடி நீங்க கவனிப்பீங்கன்னா, தேவன் பிள்ளை தூரத்திலே அந்த சாகரதை அம்பு உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதால் தேவன் பிள்ளையை சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தின் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அதுதான் நான் மறுபடியும் வற்புறுத்துகிறேன். உன்னை அடிமைப்படுத்தினவங்க நீ முழுவதும் அவங்களுடைய விருப்பத்துக்குத்தான் வாழ்ந்தா. அவன் என்ன சொன்னானோ கேட்டான். ஒரு கிழவனை கட்ட சொன்னா நீ கட்டனா. கிழவனுக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுனா பெற்றா. கர்ப்பம் தரித்த போது உன்னை விரட்டி விட்டா, நீ போயிட்டா. மறுபடியும் அடங்கீர் என்று கர்த்தர் சொன்ன போது அந்த இடத்திலே அடங்கியிருந்த அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட போது பிள்ளையையும் ஆகாரையும் தோளில் மேல் தண்ணி வைத்து சாகரத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆபிரகாம்ல நான் சொல்லுவேன், எத்தனையோ காரியங்கள் அங்கே நடந்திருந்தாலும், எத்தனையோ சம்பவம் நடந்திருந்தாலும் ஒருவரும் அவன் சத்தத்தை கேட்கல. ஒருவரும் அவருடைய கஷ்டத்தை உணரல. ஒருவரும் அவருக்கு உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கல. ஒருவரும் அவளுடைய இருதயத்தினுடைய ஏக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கல. ஆனா அவள் வாழ்ந்ததெல்லாம் அவர்களுடைய நன்மைகளுக்காக. இன்றைக்கு நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே அநேகருடைய நன்மைக்காக நம்ம வாழ்கிறோம். அநேகருடைய நன்மைக்காக நம்ம வாழ்கிறோம். அநேகருக்காகவே நம்ம வாழ்கிறோம். நான் சொல்லுவேன், அவர்களும் கூட உங்க சத்தத்தை நான் இன்றைக்கு நம்ம ஜெபம் வச்சு நடத்துறது எதுக்காக? நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. அவர்களும் ரட்சிக்கப்படணும், இவர்களும் ரட்சிக்கப்படணும் என்பதற்காகத்தான். ஆனா அவர்கள் உணரல. இங்க எதுக்காக பாடுறோம், எதற்காக துதிக்கிறோம், எதற்காக வசனம் தியானிக்கிறோம் என்று உணரல. இங்க யாரும் பணம் சம்பாதிக்காத, பெருமை சம்பாதிக்காக இல்லை. நீயும் வந்து ரட்சிக்கப்படணும், நீயும் நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தான். ஒரு நாள் கிறிஸ்மஸ் நாளிலே வந்து ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு சண்டை நடந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் கிறிஸ்மஸ் நாளிலே கண்ணீரோடு கூட, இங்க அப்படியே தண்ணி, இந்த புடவெல்லாம் தண்ணி, அவங்களுடைய மகன் இந்த சட்டெல்லாம் தண்ணி, அப்படி அழுது இங்க ஜெபம் பண்ணின்னு போனாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்படியே தண்ணி, சண்டை போட்ட பிறகு உனக்காக தான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் உணராமல் போனாலும் உன்னுடைய கஷ்டத்தை, உன்னுடைய பிரயாசத்தை, உன்னுடைய வேதனைய, உன்னுடைய பெருமூச்சை, உன்னுடைய முணுகல் சத்தத்தை பல நாளா ஜெபம் பண்ணி ஜெபமே வரமாட்டேங்குது. இப்போ என்னதான் வருது? உனக்கே வெக்கமா இருக்கு ஜெபம் பண்றதுக்கு. நான் எவ்வளோ நாளா ஜெபம் பண்றேன், எனக்கு பதிலே இல்லையே. அதனால முணுகலா இருக்கு, பெருமூச்சின் சத்தம். அண்ணால் போய் அங்க போய் உட்கார்ந்த பிறகு பெருமூச்சின் அழுகையினுடைய சத்தம் வெளிப்பட நான் கேட்டுட்டாண்டவரை. எத்தனையோ வருஷம் இங்க வந்து பலியிட்டு நான் எவ்வளவோ ஒரு புள்ள வேணும்னு நான் கேட்டுட்டேன். இந்நாள் வரை எனக்கு இல்லை என்று தன் இருதயத்திலே கும்மூறி விட்டு சென்றார், முணுகி விட்டு சென்றாள், பெருமூச்சோட கூட அழுது விட்டு சென்றாள். நான் சொல்லுவேன், ஆபிரகாம் உன்னுடைய சத்தத்தை கேட்கலனாலும், உன் எஜமானான சாராலும் உன் சத்தத்தை கேட்கலனாலும், நீ வனாந்தரத்திலே யாரும் இல்லாம நீ அழுத போது பிள்ளையை சாவுக்கு ஒப்பு கொடுத்து, அநேக நம்மை சாவுக்கு ஒப்பு கொடுத்தாலும், சபிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாலும், நிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாலும், அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும்,
நான் சொல்லுவேன், அவை ஒன்றும் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற தேவ தூதருக்கு முன்பாக தேவன் என்றென்றைக்கும் மறப்பதே இல்லை. அது அவருக்கு மறைந்திருப்பதே இல்லை. அவன் சங்கீதக்காரன் சொல்றான், என் ஜபம் மறைந்திருக்கிறதே. முதலாவது நம்ம சொல்லி அதை தான் ஆரம்பிச்சோம். என் கதரும் என் கண்ணீரும் என் விண்ணப்பமும் அது மறைக்கப்பட்டு போயிட்டுதேன்னு ஆரம்பிச்சான் சங்கீதக்காரன். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த இந்த நாளினுடைய தியானத்தை நான் முடிக்கிறேன். உன் ஜபங்கள் மறக்கப்படுவதில்லை. நீங்க அந்த ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் வாசிக்கும்படியாக, அதான் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். பயப்படாதே, அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை துரத்தி விட்டு அந்த குடும்பமாக்காம போகலாம். உன்னை அடிமைப்படுத்தின குடும்பம், உன்னை பயன்படுத்தின குடும்பம் உன்னை பெரிய ஜாதியாக்காமல் போகலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன் அழுகையை மாற்றுவேன், உன் பெருமூச்சை மாற்றுவேன், உன்னுடைய குமுறலை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் இந்த கால வேலையிலே சொல்கிறார். உன்னுடைய பிரயாசத்துக்கு பலன் உண்டு. உன் அழுகையின் அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிற ஆண்டவர், அதற்குண்டான பலனை கர்த்தர் அவர் தருவார். நீ மௌனமா இருந்தாலும், உன்னுடைய அழுகை மறைக்கப்பட்டு போனாலும், இங்க சொல்கிறது அந்த 11வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7:11 சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7:11 சாராயின் அடிமை ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அதுக்கு அப்போது அவள் பெரிதாயிருக்கும் கர்ப்பவதியை, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை நீ பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே. ஆமென். அங்கலாய்ப்பு. நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அங்கலாய்ப்பு. அங்கலாய்ப்பு என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, ஆங்கிலத்திலே அங்கலாய்ப்பு என்று சொல்லுவனால் அஃப்ளெக்ஷன். ஆமென். அஃப்ளெக்ஷன். இந்த அஃப்ளெக்ஷனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுவேன், அல்லல், துன்பம், துயரம், இடறுதல். அல்லல்னா அஃப்ளெக்ஷன் என்று சொல்லுவோம்னா, இந்த அங்கலாய்ப்புக்கு அர்த்தம் என்ன? அழகா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11 பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறா. அப்போ கர்ப்பவதியா இருந்த போது ஒரு குமாரனை நீ பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். ஆமென். உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். அங்கலாய்ப்பு என்று சொல்லுவோமானால் இங்கிலீஷ்லே அஃப்ளெக்ஷன் என்று அர்த்தம். அஃப்ளெக்ஷன் என்று சொல்லுவோமானால் அல்லல், துன்பம், துயரம், இடர், இவைகள் எல்லாம் அந்த அங்கலாய்ப்பு. அங்கலாய்ப்பு என்று சொல்ல ஒரு வார்த்தையில அடக்க முடியாது. ஒரு வார்த்தையில நீ அடக்க முடியாது. அந்த அடிமை பெண்ணுடைய அங்கலாய்ப்பு. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். எதனா இதனால் வர நீங்க கவனிங்க, இதனால் வர ஒரு தூதனும் அவளை பார்க்கல. ஒரு தேவனுக்கு சம்பந்தப்பட்ட காரியம் அவளிடத்துல இல்லை. ஆபிரகாமை எத்தனையோ முறை தேவ தூதர்கள் பார்க்கிறார்கள், சாராளை எத்தனையோ முறை தேவ தூதர்கள் பார்க்கிறார்கள். ஆனாலும் இந்த அடிமை பெண்ணை பார்த்ததாக வேதம் சொல்லவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் அங்கலாய்ப்பை. ஆமென். சில நாட்களில் நமக்கு இருக்கிற சூழ்நிலையில சொல்லவே முடியாது. நம்ம இருக்கிற வேதனையை எனக்கு என் வேதனையை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஆனாலும் இங்க பாருங்க, அழகாக பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியா. ஆமென். அல்லேலூயா. முன்னாடியே சொன்ன அங்கலாய்ப்பு என்று சொன்னால் அல்லல், துயரம், துன்பம், இடர், உபத்திரவம்,
பாடு, வேதனை வேதனை. அதனாலதான் இந்த துன்பம், துயரம், அங்கலாய்ப்பு, இடர் இதுகளோடு கூட வந்த அந்த 12 வயது பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை கர்த்தர், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, ஆமே சுகமாயிரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய அங்கலாய்ப்பு தெரியாதது போலதான் இருக்கு பாருங்க. இங்க யார் அந்த வார்த்தையை சொல்றா? ஆகார் சொல்லல. ஆகார், ஆண்டவரே என்னுடைய துன்பம் உங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய துன்பம் உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, என்னுடைய துயரம் உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, எங்களுடைய இன்னல் உங்களுக்கு தெரியாது, என்னுடைய அல்லல் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஆகார் ஒருபோதும் சொல்லல. தேவ தூதனானவர் சொல்றாரு, ஆண்டவர் அதுக்கெல்லாம் ஒரு பேரை வைக்கிறாரு பாருங்க கர்த்தர். நான் ஒரு நிமிஷம் நீங்க இதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்களேன். இவ ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவரே, என்னை அடிமை பெண்ணானா இருக்கிற, எனக்கு ரொம்ப துயரம், எனக்கு ரொம்ப துன்பம், எனக்கு ரொம்ப அல்லல், எனக்கு ரொம்ப வேதனை, எனக்கு ரொம்ப பாடு, எனக்கு ரொம்ப அழுக, எனக்கு ரொம்ப கண்ணீர் என்று ஒருபோதும் இந்த மகள் ஆகார் சொல்லல. யாரு சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ தூதனானவர் சொல்கிறார், உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார். ஆமென், ஆமென். அப்போ உனக்கு தெரியாத வார்த்தை கூட நீ பட்ட கஷ்டத்துக்கு கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் உன் மேல இருக்கிற எல்லா துன்பம், துயரம், இன்னல், இடர், அல்லல், பாடு, வேதனை, அவமானம், நிந்தை, இவை எல்லாவற்றுக்கும் ஒரு வார்த்தையை போட்டு சொல்றாரு பாருங்க, உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ தனிமையா, என்னை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை, எனக்கு ஜபம் கேட்கல, என் கண்ணீர் இல்லை, என் அடிமைத்தனம், என் குகை, என் உபத்திரத்தின் குகை, என் அல்லல், என் துன்பம், என் பாடு, என் வேதனை, என்னுடைய பலவீனம், என்னுடைய வெறுமை, இதுக்கெல்லாம் அர்த்தம் உனக்கு தெரியாம இருந்தாலும் உன் பாடுகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதை ஒரே வார்த்தையினாலே கொண்டு அதை நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் வந்து, மகளே மகனே, உன் அங்கலாய்ப்பை கேட்டேன், உன் அங்கலாப்பை கேட்ட, உன்னையும் பெரிய ஜாதியாக்குவ, நீ வாழ்ந்திருப்பா, உன் கண்ணீர் நீங்கி நீ வாழ்ந்திருப்பா, உன் அல்லல் நீங்கி நீ வாழ்ந்திருப்பா, உன் இடரல் நீ வாழ்ந்திருப்பா, உன் துன்பம் நீங்கி வாழ்ந்திருப்பா, உன் துயரம் நீங்கி வாழ்ந்திருப்பா என்ற ஒரு வார்த்தை உங்க மேலும் என் மேலும், கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் மேலும் அவர் பயன்படுத்துவார். ஒரு நாளும் அவர் பார்க்காதவர் போல இருந்தாலும் நம்முடைய பிரச்சனைகளை அவர் பார்க்காதவர் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அநேக நாள் நம்முடைய கஷ்டம், தனிமை, வேதனையிலே நாம் கடந்து வந்தாலும் ஒரு நாள் நம்முடைய அங்கலாய்ப்பை போக்குற நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கண்களை மூடி கர்த்தரிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எனக்கு யாருமே இல்லை. என்னை நியாயம் கொடுமை, என்னை நியாயம் விசாரிப்போர் ஒருவனும் இல்லை. என் பாதைகள் எங்கும் இருளானது, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்தன் அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்தன் அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. சொல்லுவேன், நம்முடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் அறியாதது இல்லப்பா. கர்த்தர் என்ன வந்து சந்திக்கவே இல்லை, கர்த்தர் என்ன ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, கர்த்தர் என் ஜபத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, கர்த்தர் என் விண்ணப்பத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, கர்த்தர் என் அடிமைத்தனத்தை ஒரு பொருட்டாவே என்ன எடுத்துக்கல.
கர்த்தர் என் குகையை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. கர்த்தர் என் உபத்திரவத்தின் குகையை ஒரு பொருட்டாவே எடுக்கல. என்னை காண்பதற்கு ஒருவரும் இல்லை. என் உபத்திரவத்தை காண்பவர் ஒருவரும் இல்லை. என் கண்ணீரை காண்பவர் ஒருவரும் இல்லை. என்னுடைய துன்பத்தை காண்பவர் ஒருவரும் இல்லை. என்னுடைய துயரத்தை காண்பவர் ஒருவரும் இல்லை என்று நினைத்து வைத்திருக்கிறாயா? நான் சொல்லுவேன், எத்தனை துன்பமா எத்தனையோ வார்த்தைகளாய் நம்மேல இருக்குமானால் கர்த்தர் ஒரே வார்த்தையில வந்து உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா! உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ அங்கலாய்ப்புகள் உண்டு. நீர் எங்கள் தேவனா இருக்கிறீர், நாங்கள் உம்ம பிள்ளையா இருக்கிறோம். எத்தனையோ விண்ணப்பங்கள், எத்தனையோ ஜெபங்கள், எத்தனையோ அழுகைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், துயரங்களை, எத்தனையோ வேதனைகளை உமக்கு முன்பாக நாங்கள் இதுவரை கொண்டு வந்திருக்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணி எங்களுடைய நல்ல சத்தமான ஜெபம் எல்லாம் புலம்பலாய் மாறி இருக்கலாம், பெருமூச்சாய் மாறி இருக்கலாம். ஆண்டவரே, முழுகலான் சத்தமாய் மாறி இருக்கலாம். ஆண்டவரே, ஆனால் எல்லாம் உங்ககிட்ட இருக்குப்பா, எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஆகாருக்கு தெரியுமா? ஆகாருக்கு தெரியுமா? எஜமான சந்திக்கிறார், எஜமாட்டியை சந்திக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதே வீட்டில நான் தானா இருக்கிறேன். என்கிட்ட கர்த்தர் ஒரு நாளும் வந்து என்கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தையும் சொல்லலையே என்று ஆகார் நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்தது. ஒரே அங்கலாய்ப்பு. தோளின் மேல் ஒரு துருத்தி தண்ணீரை வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து சாகுக்கு ஒப்பு கொடுத்த ஆபிரகாம் வனாந்தரத்திலே வழி தெரியாமல் காத்து பிள்ளை சாகிறதை தன் கண்கள் காணக்கூடாமல் இருந்த போது, மகளே, தேவன் உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி. ஆண்டவரே, எப்படி நீங்க கேட்டீங்க? இவ்வளோ நாள் என் சத்தத்தை கேட்கல, இவ்வளோ நாள் என் பாடுகளை கேட்கல, இவ்வளோ நாள் என் துன்பத்தை நீங்க அறியாத போல் இருந்தீரே, இப்போ எதுக்குங்க என்று சொல்லுவோமானால், மகளே, உனக்காக உன் அங்கலாய்ப்பு நீங்குவதற்காக ஒரு நாளை நான் வைத்திருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு நாளை வைத்திருக்கிறேன். உன்னை பெரிய ஜாதியாப்பதற்காக ஒரு நாளை வைத்திருக்கிறேன். வேதனை நீங்கி சுகமாயிருப்பதற்காக ஒரு நாளை உனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று இந்த கர்த்தர் காலை வேளையிலே தேவ தூதரை கொண்டு உங்களிடத்திலே அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை நாங்கள் ஜெபம் பண்ணது உண்டு. எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு எங்க இருதயம் அங்கலாய்ப்பா இருக்கிற காரியம் உண்டு. மனுஷன் அறியலனாலும் கர்த்தர் நீங்க அறிஞ்சிருக்கிறபடினாலே ஒரு நாள், ஆண்டவரே, ஒரு நாள் என் காரியத்தை நீங்க சந்திப்பீங்க. ஒரு நாள் என் கண்ணீரை சந்திப்பீங்க. ஒரு நாள் என் வியாதியை சந்திப்பீங்க. ஒரு நாள் என் குறைவை சந்திப்பீங்க. ஒரு நாள் என் வெறுமையை சந்திப்பீங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்மையும் பார்த்து ஆண்டவர் உன் அங்கலாய்ப்பை கேட்கிற நாய் வெகு தொலைவில் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்பதற்கு கர்த்தர் வெகு தொலைவில் இல்லை. அதை சீக்கிரமாய் உன் அங்கலாய்ப்பு கேட்கப்படும். உன் வேதனை நீங்கி சமாதானமாயிருக்கிற நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை உபத்திரவத்தின் குகையிலே நீ இன்று இருந்தாலும், எத்தனை அடிமைத்தன குகையிலே நீ இருந்தாலும், கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறபடியினாலே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் நினைத்திருக்கிறபடியினாலே உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் அகற்றுவார். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நியாயமாய் வராத பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த யூடியூபிலே இதை பார்த்து அவர்கள் பயனடையும்படியாக, ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், இந்த அங்கலாய்ப்பை அவர்களும் நீக்கிக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுப்பாவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களை மறவாமல் நீதியின் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து
மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்தமும் அங்கலாப்பை ஆண்டவர் கேட்கிற நாட்களும் நமக்கு உண்டாயிருப்பதாக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளுக்காக உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். வருகிற நாட்களை உமது கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபை, சபையார், பிள்ளைகளை, உம்மை தெய்வமாய் கொண்டவர்களை உமது கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். எல்லாவித சோதனைகளிலும் நாங்கள் தீமைக்கு உட்பட பண்ணாதபடி விலையேற பெற்ற இரத்த கோட்டைக்குள்ளா எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். உங்கள் சட்டையின் அடைக்கலிலே எங்களை ஆண்டவரை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஏசப்பாவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.